அண்மை செய்தியை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். IAS அதிகாரிகளை பணியிடம் மாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவை பிறப்பித்துள்ளது. இது குறித்த அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். IAS அதிகாரிகளை பணியிடம் மாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவை பிறப்பித்துள்ளது. இது குறித்த அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். IAS அதிகாரிகளை பணியிடம் மாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவை பிறப்பித்துள்ளது. இது குறித்த அண்மை செய்தியை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். IAS அதிகாரிகளை பணியிடம் மாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவை பிறப்பித்துள்ளது. சென்னை மாநகராட்சியின் கூடுதல் ஆணையராக சரவணை நியமித்து தமிழக அரசு உத்தரவை பிறப்பித்துள்ளது. சென்னை மாநகராட்சியின் கூடுதல் ஆணையராக சரவணனை நியமித்து தமிழக அரசு உத்தரவை பிறப்பித்துள்ளது. ஆளுநரின் செயலாளராக தமிழகத்தில் தற்போது IAS அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவை பிறப்பித்துள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் நித்யானந்தன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் நித்யானந்தன், இது குறித்த விவரங்களை பதிவிடுங்க. தமிழ்நாடு அரசு தற்பொழுது புதிய அரசை பொறுப்பேற்றிருக்கிறார்கள். அந்த வகையில் தொடர்ச்சியாக IAS IPSகளுடைய இடமாற்றம் என்பது வந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் தற்பொழுது ஆளுநர் மாளிகையில் கிர்லோஸ்குமார் IAS தொடர்ச்சியாக பணியாற்றி வந்தார். அவர் பணியிட மாற்றம் என்பது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் சஜன் சிங் அதாவது சவான் IAS செக்ரட்டரி டு கவர்மெண்ட் யூத் அண்ட் வெல்ஃபேர் அதாவது அமைச்சர் ஆதவ அர்ஜுனாவிடம் இருக்கக்கூடிய அந்த ஸ்போர்ட்ஸ் அண்ட் இளைஞர் நலன் விளையாட்டு மற்றும் இளைஞர் நலனுடைய துறையில் பணியாற்றி வந்த சஜன் சிங் சவான் IAS அவர் கவர்னர் மாளிகையுடைய செயலாளராக இடமாற்றம் என்பது செய்யப்பட்டிருக்கிறார். கிர்லோஸ்குமார் IAS முன்பே இதற்கு முன்னதாகவே அவர் இடமாற்றம் என்பது செய்யப்பட்டு விட்டார்கள். ஆகவே ஆளுநர் மாளிகையுடைய செயலாளராக இதன் பிறகாக இவர்தான் இருக்க போகிறார். சஜன் சிங் சவான் IAS இவர்தான் ஆளுநர் மாளிகையுடைய செயலாளர். இதன் பிறகாக ஆளுநர் மாளிகையில் நடைபெறக்கூடிய அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் செயலாளர் தான் ஆளுநரிடம் ஒப்புதல் கேட்டு அந்த நிகழ்ச்சியை துவங்குவார், அந்த நிகழ்ச்சியை முடிப்பார். ஆகவே ஆளுநர் மாளிகையுடைய செயலாளராக சஜன் சிங் சவான் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதன் பிறகாக பார்க்கும்பொழுது பல்வேறு IAS அதிகாரிகளுடைய இடமாற்றம் என்பது தொடர்ச்சியாக வந்திருக்கிறது. அதில் சரவணன் IAS சர்வீஸ் பிளேஸ் அண்ட் டிஸ்போசல் கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் என்று நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதன் பிறகாக பார்க்கும்போது சரவணன் IAS பொறுத்தவரை அவர் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் திண்டுக்கல்லில் பணியாற்றி இருக்கிறார். மாவட்ட ஆட்சியராக அவர் இடமாற்றம் செய்யப்பட்டு சென்னை மாநகராட்சி பெருநகர சென்னை மாநகராட்சியுடைய ஜாயிண்ட் கமிஷனர் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்காக நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதற்கு அடுத்தபடியாக பார்க்கும்போது பிருத்திவிராஜ் IAS டெப்டி கமிஷனர் ரெவென்யூ அண்ட் பினான்ஸ் வருவாய் மற்றும் நிதியில் இருந்திருக்கிறார். அவர் மாற்றம் செய்யப்பட்டு கிரேட்டர் சென்னை கார்பரேஷனில் இருந்திருக்கிறார். அவர் தற்பொழுது மாற்றம் செய்யப்பட்டு கார்பரேஷன் ஆஃப் கரூர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். கரூருக்கு நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். அதற்கு அடுத்தபடியாக பார்க்கும்பொழுது தீபன் விஸ்வாசரி அவர் IAS ஆபீசர், அவர் எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கார்பரேஷன் அண்ட் தமிழ்நாடு எல்காட் டிபார்ட்மெண்டில் பணியாற்றிருக்கிறார். அவர் தற்போது இடமாற்றம் செய்யப்பட்டு கார்பரேஷன் ஆஃப் தஞ்சாவூர் அதாவது தஞ்சாவூர் மாநகராட்சிக்கு அவர் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். அதுக்கு அடுத்தபடியாக பார்க்கும்பொழுது கிஷன்குமார் IAS சப் கலெக்டர் சிதம்பரத்தில் பணியாற்றியிருந்தார் கடலூர் மாவட்டத்தில். அவர் பிளேஸ் டிஸ்போசல் ஆஃப் கார்பரேஷன் கடலூருக்கு இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். அதன் பிறகாக தற்பொழுது சுவாதி ஸ்ரீ IAS சப் கலெக்டர் அவர் கரூரில் பணியாற்றியிருக்கிறார். அவர் தற்பொழுது இடமாற்றம் செய்யப்பட்டு அந்த ரூரல் டிபார்ட்மெண்ட்டுக்கு இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். அதாவது திருச்சிராப்பள்ளி டிஸ்ட்ரிக்ட் ஃபார் அப்பாயின்மெண்டட் அடிஷனல் கலெக்டர் என்று திருச்சிராப்பள்ளிக்கு அவர் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். அதற்கு அடுத்தபடியாக பார்க்கும்பொழுது ஆஷிக் அலி IAS சப் கலெக்டர் காஞ்சிபுரம் டிவிஷனில் அவர் பணியாற்றியிருக்கிறார். அவர் பணியாற்றி வந்த நிலையில் இப்ப காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட் ஃபார் அப்பாயின்மெண்ட் அடிஷனல் கலெக்டர் கூடுதல் மாவட்ட ஆட்சியராக அவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார் காஞ்சிபுரத்திற்கு. அதே போல வினய்குமார் மீனா IAS சப் கலெக்டர் பத்மநாபபுரம் டிவிஷன் கன்னியாகுமரியில் பணியாற்றியிருக்கிறார். அவர் இடமாற்றம் என்பது செய்யப்பட்டு ரூரல் டெவலப்மெண்ட் ஏஜென்சியில் பணியாற்றிருக்கிறார். அவர் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் உடைய அப்பாயின்மெண்ட் அவருக்கு அடிஷனல் கலெக்டராக திருநெல்வேலிக்கு பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். அதே போல ஆனந்த்குமார் சிங் IAS சப் கலெக்டர் திருக்கோயிலூரில் பணியாற்றியிருக்கிறார் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில். அவரை இடமாற்றம் செய்யப்பட்டு அவர் தற்பொழுது விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட் இருந்திருக்கிறார். அவர் அப்பாயின்மெண்ட் ஆஃப் அடிஷனல் கலெக்டர் என்பது அவரை நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதுக்கு அடுத்தபடியாக பார்க்கும்பொழுது சிவஞானம் IAS அவர் கலெக்டராக பணியாற்றியிருக்கிறார் கோபிச்செட்டிப்பாளையத்திற்கு. அவர் அங்கிருந்து இடமாற்றம் என்பது செய்யப்பட்டு அவர் சேலம் டிஸ்ட்ரிக்டுக்கு அப்பாயின்மெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். அடிஷனல்
கலெக்டர் சேலத்துக்கு இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். அதே போல செல்வி கே சங்கீதா ஐஏஎஸ் சப் கலெக்டர் குன்னூர் டிவிஷனில் பணியாற்றிருக்கிறார் நீலகிரி மாவட்டத்தில். அவர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டு உதகமண்டலத்தில் இருந்திருக்கிறார். அவர் அப்பாயின்மெண்டட் இட்ஸ் ப்ராஜெக்ட் டிவிஷன் என்று அவர் இடமாற்றம் உதகமண்டலத்துக்கு இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். அதற்கு அடுத்தபடியாக பார்க்கும்போது ஆயுஷ் வெங்கட் விட்ஸ் ஐஏஎஸ் சப் கலெக்டர் தேவக்கோட்டை டிவிஷனில் பணியாற்றிருக்கிறார் சிவகங்கை மாவட்டத்தில். அவர் பிளேஸ்ட் டிஸ்போசல் ஃபார் டிஸ்ட்ரிக்ட் ரூரல் டெவலப்மெண்ட் ஏஜென்சி சிவகங்கைக்கு அவர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். அதற்கு அடுத்தபடியாக பார்க்கும்பொழுது அடிஷனல் கலெக்டராக, அதாவது அப்பாயின்மெண்ட் ஆஸ் அடிஷனல் கலெக்டராக போட்டிருக்கிறார்கள். அதே போல ரஜத் பிட்டோன் ஐஏஎஸ் கலெக்டர் அவர் பெரிய குளம் டிவிஷன் தேனியில் பணியாற்றியிருக்கிறார். அவர் பிளேஸ் அட் தி டிஸ்போசல் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட் ரூரல் டெவலப்மெண்ட் ஏஜென்சி தேனிக்கு அவர் அடிஷனலாக போடப்பட்டிருக்கிறார். இது போல பல ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளை இடமாற்றம் என்பது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே தற்பொழுது வந்திருப்பது அனைத்தும் இந்த சப் கலெக்டர் டிவிஷனில் பணியாற்றுவர்கள், அதாவது மாவட்ட ஆட்சியர்களாக இருந்தவர்கள் இடமாற்றம் இல்லை. அவருக்கு கீழாக புதியதாக வந்த ஐஏஎஸ் அதிகாரிகளாக இருக்கக்கூடிய சப் கலெக்டர் அனைவருமே தற்பொழுது பல்வேறு இடங்களில் இருந்து அதே துறையில் வெவ்வேறு துறை, ஒரே மாவட்டத்தில் இருந்து வெவ்வேறு துறைகளுக்கு இடமாற்றமும், அதே போல சிலரை வெவ்வேறு மாவட்டங்களுக்கு இடமாற்றமும் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. தலைமைச் செயலாளர் சாய்குமார் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். நித்யானந்தன், விவரங்களுக்கு நன்றி.